ஒரு செய்தி அறிக்கை ஒரு நாட்டின் அரசியல் யதார்த்த தன்மையை ஸ்திரத்தன்மையை பாதுகாக்கும் சீர்குலைக்கும் ரெண்டும் செய்யும். சரி, உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்கள்ல சில பேர் போன இலங்கையில சேனல்ஸ் சிறுபான்மையை தாக்கிச்சு குழப்பத்தை ஏற்படுத்தி பெரிய விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்திச்சு. கடைசிக்கு குழப்பத்துக்கு மாட்டி எல்லாருமே லாஸ்ட்டுக்கு நிரபராதியா தீர்மானிக்கப்பட்டாங்க. ஆனா அந்த குழப்பத்தை ஏற்படுத்தி அவங்க ஒரு எலெக்ஷனை வச்சு அந்த எலெக்ஷன்ல அவங்க வெத்தினாங்க. வெத்தும் வர பெரும்பான்மை மக்களுக்கு தெரியல இது பொய், இவங்க ஒரு எஜெண்டா கொண்டு போறாங்க, இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் பொய் இருக்குது, ஒரு சமூகம் டார்கெட் பண்ணி தாக்கப்படுது என்ற விஷயத்தை அறிஞ்சு கொள்றதுக்கு ஊடக அறிவு இல்லாம இருந்ததும் ஒரு மெயினான ரீசன். ஏன்னு சொன்னால் ஒரு எஜெண்டாவை அழகா டிசைன் பண்ணும் ஒரு ஊடக நிறுவனம். அது எப்படி பிளான் பண்ணும், அதுக்குள்ள என்ன செய்வாங்கன்ற விஷயத்தை படிக்கிறதுக்கு நீங்க ஒரு கோர்ஸ் படிக்கணும், இல்லைன்னா நீங்க ஒரு டிவி சேனல்லையோ ரேடியோ சேனல்லையோ ஒர்க் பண்ணணும். ஸோ நான் இந்த கோர்ஸ்ல அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நியூஸ் ரீடிங் கோர்ஸ்ல அதை நான் சொல்லிக் கொடுப்பேன். ஒரு நியூஸ் வந்து எப்படி மைண்டுக்கு பற்ற மாதிரி செய்யறேன். ஒரு மாத கால செய்தி வாசித்தல் பயிற்சி நெறி உங்களுக்காக. செய்தி உருவாக்கம், எழுதுதல், வாசித்தல் மட்டும் இல்லாம தொழில்சார் முன்னேற்றம், வாழ்க்கை திறன் பயிற்சிகளை ஒரு செய்தி வாசிப்பாளரும் சிறந்த ஆளுமையுமான ராஷித் மல்ஹதீன் அவர்களிடம் நேரடியாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஜூம் ஆப்போட நடக்க போற இந்த வகுப்புகள் எதிர்வரும் புதன்கிழமை ஆரம்பிக்கப்பட போகுது. டிவெக் அரசு அங்கீகாரம் பெற்ற முதற்தர ஊடக கல்லூரியில் இணைந்து கொள்ள இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. தரமே எமது தனித்துவம்.